கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவனுடைய பெரிய கிருபையினால பார்க்க இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் ஏழாம் சபை, லெவதோக்கியா சபை, நாம் வாழுகிற இந்த நாட்களை குறித்து நம்ம தியானிக்கிறோம். நிறைய தகவல்கள் லெவதோக்கியா சபை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். லெவதோக்கியா அப்படின்னா நியாய தீர்க்கப்பட்ட ஜனங்கள். ஏழாம் தூதன் பிரதர் ரசல். அவரை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, நம்ம கடந்த 2-3 கிளாஸாக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ரசலை குறித்து நம்ம அநேக விஷயத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னு பார்க்கும்போது, ஏழாம் சபைக்கான தூது கர்த்தர் இயேசு ஏழாம் சபை குறித்து, அவங்களுடைய நிலையை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? விசேஷமாக ஏழாம் சபையோட நிலையை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் கர்த்தர் இயேசு. அதுதான் நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது நம்ம தியானிக்கலாம். நம்மளுடைய காலத்துக்கான செய்தி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-20 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீர் பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். 19-20 நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்கக்கூடிய வசன பகுதி இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள் நம்ம போன வாரமே பார்த்துட்டோம் இல்லைங்களா? அதோடைய விளக்கத்தை பார்த்துட்டோம். இந்த ஒரு லெவதோக்கியாவுக்கு சொல்லக்கூடிய செய்தி 2 பாகமா கர்த்தர் பேசிக்கிறார். எப்படின்னா, முதல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் 15, 16 மற்றும் 17 வசனங்கள், முதல் 3 வசனங்கள் இந்த ஏழாம் சபை காலத்துல இல்லைங்களா நமக்கு இருக்கக்கூடிய குறைகள், நம்ம எப்பேற்பட்டவங்க, நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு குறைகளை குறித்து அவர் கண்டிக்கிறார். அதுதான் அவருடைய என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது செய்தியா இருக்கு. அவர் கண்டிக்கிறார் நமக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னு. 18வது வசனத்துல இருந்து அந்த குறையிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் இல்லைங்களா, நம்ம முற்றிலும் எப்படி ஜெயம் கொள்ளணும், அதுக்கான தீர்வு தரார். அதாவது இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஏழாம் சபையில இருக்கக்கூடிய பிரச்சனையும் அவர் சொல்றாரு, அதுக்கான தீர்வும் அவர் என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. இதுதான் நம்ம இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஏழாம் சபை, அதாவது நாம் வாழக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, நமக்கு கர்த்தர் இயேசு கொடுக்கக்கூடிய ஆலோசனை, இது 2 தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சரி, இந்த ஒரு விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கொள்ளலாம். சரி, 20வது வசனத்துக்கு பிறகு ஒருவேளை கர்த்தர் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையை கேட்டா நம்ம எப்படி ஜெயம் முற்றிலும் ஜெயம் கொண்ட நபர்களா மாறுவோம், அதுக்கான ஆசீர்வாதத்தை அவர் சொல்றது நம்ம பார்க்கிறோம். சரி,
இப்ப நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 15 மற்றும் 16 வசனங்கள் மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3, 15 மற்றும் 16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலையாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்போ இந்த ஒரு வசன பகுதியை நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, உன் கிரியைகளை நான் அறிவேன் அப்படின்னா கர்த்தர் இயேசுக்கு என்ன தெரியுங்களா, நம்மளுடைய நிலை ரொம்ப கிளியரா தெரியும். அதாவது கர்த்தருக்கு முன்பாக நான் எந்த மாதிரி ஒரு நபர்னு நம்ம அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய மனநிலை என்னன்னு கர்த்தர் இயேசுக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை. அதாவது நீ அனலா இருந்தாலும் இல்ல குளிரா இருந்தாலும் நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஏத்துக்குவேன் கர்த்தர் சொல்றாரு. ஆனா அவர் என்ன பண்றது இல்லைன்னு பார்க்கும்போது, நீங்க அனலும் இல்லை குளிரும் இல்லாத விதவிதப்பான நிலையில இருக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அதாவது நீ அனலாயிரு, நான் உன்னை ஏத்துக்கிறேன், இல்ல குளிராயிரு, நான் உன்னை ஏத்துக்கிறேன். ஆனா நீ எப்படி இருக்காத, விதவிதப்பா இருக்காத அப்படின்னா நம்ம கடந்த வாரம் நம்ம இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ நீதியின் விஷயத்துல அனலாயிரு, அக்கிரம விஷயத்துல நீ எப்படி இரு, குளிராயிரு. ஒருவேளை நீ நீதியின் விஷயத்துல நீங்க அனலா இல்ல, அக்கிரம விஷயத்துல நீங்க குளிரா இல்ல, நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்க, ஒத்து போறீங்க அப்படின்னா அதுதான் விதவிதப்பான நிலை. நான் என்ன பண்ணிடுவேன், என்னுடைய வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணிடுவேன். I'll spit you out of my mouth. நான் துப்பிடுவேன் அப்படின்றாரு. பாருங்க, ஒருவேளை ஒருத்தர் வாந்தி எதிர்த்துட்டா, நீங்களா அந்த ஒரு வாந்தி எடுத்துட்டா மறுபடியும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அது அவ்வளவுதான், அது ஒரு வேஸ்ட். அந்த மாதிரி வாந்தி எடுத்துட்டுவேன்னு சொல்லும் போது இது லெவோதோக்கியர்களுக்கான மெசேஜ். ஒருவேளை 1878 பாபிலோனோட அமைப்பை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, வாந்தி பண்ணிட்டாரு. இனிமே உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வாந்தி பண்ணிட்டாரு. ஆனா இப்போ உண்மையான சபை வகுப்பாளர்களுடைய நாம் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு என்னன்னு பார்க்கும்போது, நீதின்னு வந்துச்சுன்னா நம்ம அனலா இருக்கணும், அக்கிரமம்னு வந்துச்சுன்னா நம்ம குடிராக்கணும். ஒருவேளை இந்த நீதி மற்றும் அந்த அக்கிரமத்தை குறித்த ஒரு உதாரணம் பார்க்கும்போது சபையில விசேஷமாக நம்ம காட்டக்கூடிய நீதி எங்கன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கான ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் போது இல்லைங்களா, நம்ம அந்த நீதியை காட்டுற விஷயத்த ஒரு உதாரணமா பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப நீதி எனக்கூடிய விஷயம் எல்லா காரியத்திலையும் நம்ம எப்படி இருக்கணும், நீதியை காமிக்கணும். அக்கிரமம் பாவம் எனக்கூடிய விஷயத்துல நம்ம குளிர் காட்டணும், முற்றிலுமாக அதை தவிர்த்தணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கு. ஆனா லெவோதோக்கியர்கள், நம்மளுடைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்னையும் சேர்த்து இல்லைங்களா, நம்ம இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம விதவிதப்பான சூழல் காமிப்போம். இது கர்த்தர் ஏத்துக்க மாட்டார். இந்த ஒரு விதவிதப்பான சூழல் லெவோதோக்கியர்கள் எந்தெந்த விஷயத்துல காமிக்குவாங்க ரொம்ப கூர்ந்து பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்கான செய்திக்குள்ள போலாம். 17ஆம் வசனம் வாசிங்க. நீர் பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். பாருங்க, இப்ப இந்த ஒரு வசனத்தை பார்க்கும்போது இங்கிலீஷ்ல கடைசி லைன் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு. எப்படின்னா, நீ ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தம் என்றும் நீ என்ன பண்ற, உன்னையே நீ என்ன சொல்லிக்கிற, ஒரு குறையும் நீ சொல்லிக்கிற. ஆனா உன்னுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த வசனத்தோட ஆரம்பம் எப்படி இருக்கு, நீ எப்படி இருக்கிற, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறாய். அப்படின்னா நம்ம பொதுவா இந்த ஒரு வசனத்தை எப்படி ஹேண்டில் பண்றது பாருங்க. இது பாபிலோனுக்கு பேசப்படுற வசனம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் நீ அவர்கள்னு சொல்ல நீ அப்படின்னு சொல்ற, நேரடியா நம்மளை பார்த்து கேட்டாரு. ஒருவேளை லெவோதோக்கியர்களா இருக்கக்கூடிய நாம், 7ஆம் சபையில வாழக்கூடிய நாம், ஒருவேளை நம்மளுடைய நடத்தை
இல்ல நம்ம வார்த்தை வடிவுல இதை நம்ம பயன்படுத்துவோம். எப்படின்னா, நான் ஐஸ்வர்ய உள்ளவனும் திருவைய சம்பந்தம் உள்ளவனும் நம்ம சொல்லுவோம். ஒரு குறைய இல்லை நம்ம சொல்லுவோம். ஒருவேளை நம்ம எந்த விஷயத்துல நம்ம இப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, 6 காலகட்ட சபையில இல்லாத ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் 7ஆம் சபை காலகட்டத்துல நமக்கு வந்திருக்கு. அப்படி 6 காலகட்டத்துல இல்லாத ஒரு விஷயம் 7ஆம் காலகட்டத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எந்த விஷயம் நம்ம கவனிக்கும் போது, சத்தியம், தேவனுடைய வார்த்தை, வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த ரகசியம், தேவ திட்டம், இது எல்லாமே 6 சபை காலத்துல இல்லாத ஒரு விஷயம் 7ஆம் சபை காலத்துல அது எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது பெரிய அளவுல வந்துடுச்சு. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, நீ ஐஸ்வர்யவான்னு நீ தான் சொல்லிக்கிற அப்படின்னு சொல்லும் போது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சத்தியம் ரொம்ப அதிகமா பெரிய அளவுல நம்ம கிட்ட இருக்கு. இது மாற்ற முடியாத உண்மை. ஆனா கர்த்தருடைய பார்வையில நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்க்கும்போது, ஐஸ்வர்யமான சத்தியம் இருக்கு, ஆனா அது பிரயோகப்படுத்துற அந்த ஒரு சூழல்ல, அதை அப்ளை பண்ணக்கூடிய காரியத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்க்கும்போது குறைவுள்ளவர்களா காணப்படுறோம். பாருங்க, இந்த இடத்துல நம்ம சொல்லும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் ஐஸ்வர்யன் என்றும் திரவிய சம்பந்தம் என்றும் எனக்கு ஒரு குறையே இல்லை என்று யார் சொல்றது? நம்ம 7ஆம் சபை காலத்துல இருக்கிறவங்க நம்ம சொல்றோம். இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது ஆவிக்குரிய பெருமையை குறிக்குது. எனக்கு எல்லாமே இருக்கு, எனக்கு எந்த ஒரு உதவியும் வேண்டாம், சத்தியத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். ஒருவேளை தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய விஷயம்னா, மற்ற சபை காலகட்டத்துல தெரியாத சத்தியங்கள், பொறுப்படாத சத்தியங்கள் என்னன்னு தெரியுங்களா, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு உண்மைனா அது அவ்வளவு உண்மை. நமக்கு தேவனுடைய அந்த ஒரு பரலோகத்துல இருந்து எல்லா விதமான சத்தியமா ஒரு என்ன பண்ணியிருக்கிறார், தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதுல ஒரு குறையும் இல்லை. கர்த்தர் இயேசு மூலியமாக எல்லா சபையும் எல்லா சத்தியமும் அவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய மனநிலையை பார்க்கும்போது ரொம்ப பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கும் போது, டு ஹேவ் வாட் இஸ் ரைட் இஸ் நாட் டு பி ரைட். அதாவது நம்ம கிட்ட எல்லா சத்தியமும் நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா, நம்ம எல்லா சத்தியமும் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதனால சத்தியம் யார்கிட்ட இருக்கோ அவங்க உண்மையா இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்ப என்கிட்ட ட்ரூத் இருக்கு அப்படின்னா நான் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? அதுதான் 7ஆம் சபையில இருக்கக்கூடிய குறை. ஒருத்தர்கிட்ட சத்தியம் இருக்குன்னா அவங்க செய்யறது எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிற அந்த நினைப்பு தான் 7ஆம் சபையில மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் பண்றதுதான் கரெக்ட், ஏன்னா என்கிட்ட சத்தியம் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா, நான் ஐஸ்வர்ய உள்ளவன், திரவிய சம்பந்தம் உள்ளவன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. இதுதான் 7ஆம் சபையில சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கிட்ட சத்தியம் இருக்கு, உண்மை. பொக்கிஷமான சத்தியத்தோடைய ஒவ்வொரு வசனத்தோடைய விளக்கம் நமக்கு இருக்கு, உண்மை. ஆனா அதை பயன்படுத்துற விஷயத்துல 7ஆம் சபை எப்படி இருக்கிறோம்? குறைவுள்ளவர்களும், அது மாத்திரம் இல்ல, பரிதபிக்கக்கூடிய ஒரு நபர்ல நம்ம இருக்கிறோம். அதுதான் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 7:13 நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், சாரி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பாருங்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவன். பாருங்க, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவர் என்ன சொல்றாருன்னா, நீ நிர்பாக்கியமா பரிதபிக்கக்கூடிய சூழல் இருக்கிற, இதுதான் உன்னுடைய உண்மையான நிலை, இதுதான் உன்னுடைய உண்மையான நிலை. நீ நிர்பாக்கியமோ பரிதபிக்கக்கூடிய சூழல்ல இருக்கிற.
உன்கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். ஏன் உனக்கு இந்த நிலை வந்துச்சு? நீ ஏன் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கக்கூடிய நிலைக்கு நீ போயிட்ட? காரணம் என்ன? கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்குதான் சொல்றாரு. அப்படியே தொடர்ந்து வாசிங்க. தரித்திரனும் பார், நீ தரித்திரனா இருக்கிற, குருடனா இருக்கிற, நிர்வாணியா இருக்கிற. நீ தரித்திரன், குருடன், நிர்வாணியா இருக்கிறதுனால உன்னுடைய நிலை எப்படி இருக்குன்னா பரிதபிக்கப்படுவனும் நிர்பாக்கியமா இருக்கிற. பாருங்க, காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்றாரு. காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது ஒரு பலனுடைய அந்த விளைவு. நீ ஐஸ்வர்யம் சொல்ற இல்லையா, உங்ககிட்ட சத்தியம் நிறைய இருக்குன்னு சொல்ற, ஆனா உன்னோட உண்மையான நிலை என்னன்னு பார்க்கும்போது நீ தரித்திரனா இருக்கிற. வசனத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயம் என் கண் பார்வையில தெரியுது. இல்ல, நீ எப்படி இருக்கிற? குருடனா இருக்கிற. நான் செய்யறதெல்லாம் நீதியா இருக்கு அப்படின்னு சொல்ற, ஆனா உன்னுடைய உண்மையான நிலை எப்படி இருக்கு? நிர்வாக்கியமா இருக்கு, நிர்வாணியா இருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பரிதபிக்க கூடியவனோ படு மோசமான நிலையில நீ காணப்படுறன்னு நீ என்ன ஆவறது இல்ல, நீ மறந்துடுற. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இது கர்த்தர் இயேசு பேசக்கூடிய வார்த்தை 7ஆம் சபையை பார்த்து. நம்ம காலகட்டத்துல அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்க, நீ ஐஸ்வர்ய உள்ளவன் திரவய சம்பந்தம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கிறிஸ்துவனை, ஒரு சாதாரண ஒரு பேரளவுல இருக்கிற கிறிஸ்துவனை பார்க்கிலும் பல மடங்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சத்தியம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நம்மள நல்ல குணநட்சத்திரத்தை மெருகூற்ற அளவுக்கு இருக்கக்கூடிய சத்தியங்கள் நம்ம கிட்ட இருக்கு. திரவிய சம்பந்தம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்னா ஒருவேளை நம்ம என்ன சொல்லலாம், வேதாகமத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எல்லா தகவல்கள், ஒருவேளை வால்யூம்ஸ், ரீபிரிண்ட்ஸ், நமக்கு தேவையான கமெண்ட்ரிஸ், ஒருவேளை பைபிள் ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா நெக்ஸ்ட் 300 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு, ஆவிக்குரியமான உணவு நம்ம கிட்ட இருக்கு. ஜஸ்ட் நம்மளுடைய இருக்கிற ரிசோர்ஸை நம்ம பயன்படுத்தலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? யூ ஆர் ரிச்சர் அண்ட் மிசரபிள். நம்மளுடைய நிலை பரிதபிக்கக்கூடிய நிலையில இருக்கு. ஏன்? இவ்வளவு சத்தியம் இருந்தாலும் நம்ம பயன்படுத்துற விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவுள்ளவரா இருக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மளால செய்ய முடியாது. ஆவிக்குரிய பெருமை நமக்குள்ள இருக்கும். இதனால கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்னா நம்மளை ஏத்துக்க மாட்டாரு. நம்ம தான் சொல்லிக்கணும் நம்ம கிட்ட சகல சத்தியம் இருக்கு, நம்ம கிட்ட எல்லா விதமான தேவனுடைய வசனங்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எல்லாமே நம்ம கிட்ட இருக்குன்னு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் இருந்தாலும் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கு? பரிதபிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கவனிக்கலாம்னா இந்த நிலைக்கு நம்ம எப்படி தள்ளப்பட்டோம் பாருங்க. 7ஆம் சபையில இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அது உண்மைதான். அது எப்படி தள்ளப்பட்டிருக்கிறோம் பாருங்க. அது 3 ரீசன் சொல்றாரு. முதல் புவர் வசனம் இருக்கு, தரித்திரனும் குருடனும் நிர்வாணியும். இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆக்சுவல் பிரச்சனை. இதனாலதான் நம்மளுடைய நிலை எப்படி ஆயிடுச்சுன்னா பரிதபிக்க கூடியதும் நிர்பாக்கியம் உள்ளதும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புவர் தரித்திரனும் அப்படின்னு சொல்லும் போது எந்த விஷயத்துல நம்ம தரித்திரன்? தேவன் சொன்ன வார்த்தைக்கு அத கீழ்ப்படியேதல் இல்ல அதை பிரயோகப்படுத்துற விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்னா தரித்திரனா இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் கவர்டு, கோலையா இருக்கிறோம். ஒருவேளை தேவனுடைய வார்த்தை இதுதான் சொல்லுதுன்னா அதை நம்ம பயன்படுத்துற விஷயத்துல நமக்கு பயம் இருக்கு. ஐயோ ஒருவேளை இதை நம்ம பயன்படுத்திட்டா என்ன ஆகும்? ஒருவேளை நம்ம சிமர்னா சபையை நம்ம கவனிக்கும் போது சிமர்னா குறித்து ஒரு வார்த்தை சொல்றாரு. நம்ம அதை வாசிக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். எபேசு, சிமர்னா 2வது சபை, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். நம்ம எத்தனாவது வசனம் நம்ம வாசிக்கலாம்னு பார்க்கும்போது 9ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும்
நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதன் என்று சொல்லியும். போதும் பாருங்க, வசனம் என்ன சொல்றதுன்னு பார்க்கும்போது, நீ ஐஸ்வர்யானா இருக்கிற, நீ ஐஸ்வர்யானா இருக்கிற, ஆனா நீ என்ன ஆயிட்ட? தரித்திரன் ஆயிட்டனா. அவங்க இயல்பாகவே எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப பணக்காரா இருந்தாங்க, சத்தியத்தை நிமித்தம் மேல ஆயிட்டாங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 2ஆம் சபை காலத்துல சத்தியத்துக்காக நிக்கும் போது அவங்க குடும்பத்தார் என்ன பண்ணிடுவாங்க? உங்களை துரத்தி விட்டுருவாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில நீ எனக்கான தரித்திரன் ஆயிட்டாலும் நீ சத்தியத்தை நீ பயன்படுத்துற விஷயத்துல நீ எப்படி இருக்கிற? ஐஸ்வர்யவானா இருக்கிற. ஆனா அதே லவோதோக்கியாக்கு என்ன சொல்றாங்க? உனக்கு எல்லா சத்தியமும் இருக்கு, நீ ஆக்சுவலா நீ தரித்திரன்னு. உன்னை ஐஸ்வர்யமான மாத்தத்துக்கு எவ்வளவு பண்ணாலும் நீ மறுபடியும் நீ என்ன வேலைதான் பண்ற? தரித்திரன் வேலைதான் பண்ற. அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனத்தை பயன்படுத்துறதுல ஒரு பிரச்சனை, ஒரு பயம் இல்ல, அந்த வசனத்தை அத வல்லமை இல்லாம செயல்படுத்துறது. அதாவது அந்த வசனத்தை பயன்படுத்தினாதான் அதோட வல்லமை தெரியும். அதை பயன்படுத்தாத விடுறது தரித்திரன். முதல் விஷயம் பண்றோமா? 7ஆம் சபை காலத்துல நம்ம பண்றோமா? நிச்சயமா பண்றோம். 2வது, முதல் தரித்திரன், 2வது குருடனும். இப்ப இந்த குருடனும் அப்படின்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, குருட்டுத்தனம், யாருக்கு கண்ணு தெரியாதுன்னு பார்க்கும்போது அவங்களுடைய பார்வை குறைஞ்சு போயிடுச்சு. கண்ணு தெரியாத ஒரு நிலை, குருட்டுத்தனம் பார்க்கும்போது இந்த ஒரு 7ஆம் சபையில நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்த நோக்கத்தை வந்துருவாங்க. ஏன் 7ஆம் சபையில கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார், திக்கும் தெரியாது திசையும் தெரியாது போயின்னு இருப்பாங்க. இல்ல இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லணும்னா, இது மனதளவுல அவங்க குருடர் ஆயிட்டுப்பாங்க. ரிசல்ட் ஒரு இடத்துல சொல்லுவாங்க என்னன்னா, அதாவது நேரோ வேலை, இந்த இடுக்கமான வாசல்ல ஒருத்தர் பிரவேசிக்கணும்னா அவங்களுக்கு பிராட் மைண்ட் வேணுமா, விசாலமான ஒரு சிந்தனை வேணுமா. ஒருவேளை யாருக்கு ஒரு குறுகிய சிந்தனை இருக்கோ அவங்க இன்னும் விசாலமான பாதையில தான் நடப்பாங்களாம். அதாவது என்னன்னா, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், நேரோ மைண்டட் பிராட் வேல நடக்கிறாங்க, பிராட் மைண்டட் நேரோ வேல நடக்கிறாங்க. ஒருவேளை நம்மளுடைய நிலை என்னன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த பிளைண்ட் ஸ்பாட்குள்ள நம்ம நின்றுடுவோம். ஏன் இந்த அழைப்புக்கு வந்தோம்? நம்ம செய்யக்கூடிய காரியம், நம்மளுடைய கடமைகள், நம்மளுடைய பொறுப்பு மறந்து போகக்கூடிய சூழல் இந்த 7ஆம் சபையில இருக்கும். நடக்குதா? நடக்குது. நெக்ஸ்ட், நிர்வாணியா இருக்கிறாய். இது பாருங்க, இதோடைய மூல அர்த்தத்தை பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பார். நம்ம எப்போ விழுந்து போன நிலையிலிருந்து கர்த்தர் இயேசுக்குள் அழைக்கப்பட்டோமோ, நம்ம கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த நீதியின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். ஆனாலும் வசனம் என்ன சொல்றதுன்னா, நீ நிர்வாணியா இருக்கிற அப்படின்னு சொல்லுது. இது என்ன ஒரு கான்ட்ரடிக்டா? அதாவது எப்படின்னா, நம்மளால ஏத்துக்க முடியாத அளவுக்கு இந்த வசனம் இருக்குன்னா, பாருங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ நிர்வாணியா இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல கர்த்தருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த நிலையிலிருந்து நம்ம முன்னேறி போனோம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அதுக்கான பிரயாசம் தேவை. இந்த இடத்துல நிர்வாணம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ட்ரெஸ் இல்லாத நிலையை குறிக்கல, ட்ரெஸ் இல்லாத நிலையை குறிக்கல, மாறாக நம்ம சரியா அந்த ஒரு உடைய தரித்து கொள்ளாத ஒரு நிலை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது, நம்ம எல்லாமே ட்ரெஸ் நம்ம அலங்கரித்து கொடுத்துருக்கீங்களா, ஒரு எக்லிஷா சபைக்கு போறோம்னா நம்ம எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம். ஒருவேளை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ல இருப்பாங்கன்னு, ஒருவேளை 2 பட்டனை நம்ம கழட்டிட்டு, இல்ல ஒரு மாதிரி என்ன சொல்றதுங்க, கொஞ்சம் நம்மளுடைய அந்த ஒரு என்ன சரீரத்துல இருக்கிற சில பாகங்கள் தெரியுற மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டு எப்படி இருக்கும்? இம்ப்ராப்பர் ட்ரெஸ். ஒரு சரியான நம்ம பாடியை என்ன பண்ணல, கவர் பண்ணல, மூடாத ஒரு நிலை இல்லைங்களா? உதாரணத்துக்கு நம்ம சொல்லும் போது அதுதான் இங்க சொல்றாரு. அதாவது நீ வஸ்திரம் இல்லைன்னா அந்த நீதியின் வஸ்திரம் இல்லாத நிலையிலன்னு சொல்ல, நீ தரித்து கொண்டிருக்கிற நீதியின் வஸ்திரம் சரியான அளவுக்கு உன்னுடைய நிர்வாணத்தை மூடல.
இன்னும் உன்னுடைய பாவம் தெரியுது, இன்னும் உன்னுடைய சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த அசுத்தம் தெரியுது. இதுதான் ஏழாம் சபையில இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்படின்னா ஒரு பரிசுத்தவான்னா அவங்களுடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும்? அவங்க முழுமையா தரித்து கொள்ளணும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை முழுமையா தரித்து கொள்ளணும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எந்த அங்கமும் தெரியாதபடிக்கு கவர் பண்ணணும். ஒரு வஸ்திரத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 45:13 மற்றும் 14 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 45:13 மற்றும் 14. ராஜகுமார்த்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். பாருங்க, ராஜகுமாரத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது சித்திர தைலாடையினால் அவங்க என்ன பண்றாங்க? அலங்கரித்துக் கொள்றாங்க. அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்றாங்க. கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு நீதியின் வஸ்திரத்து மேல இவங்க கர்த்தருடைய அருமையான குணலட்சணம், அந்த சத்தியம் என குணலட்சணம், அந்த அன்பு எனக்கூடிய குணலட்சணம், அந்த ஒரு கர்த்தருடைய குணலட்சணத்தை இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சித்திரை தைலாடை எப்படி அந்த ஊசி குத்தி 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 அலங்கரித்துக் கொள்றாங்களோ, எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய நிர்வாணம் காணப்படுதோ அவங்க என்ன பண்றாங்க? அந்த தைலாடைனால மூடுறாங்க. ப்ராப்பரா ட்ரெஸ் பண்றாங்க. ப்ராப்பரா என்ன பண்றாங்க? ட்ரெஸ் பண்றாங்க. இதுதான் ஏழாம் சபையில குறையாயிடும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட் என்ன? 3 விஷயம். தரித்திரன் தேவ வசனத்தை அவங்க பயன்படுத்துற விதத்துல ரொம்பவே குறைவா இருப்பாங்க. பயத்தினால இல்ல கோலத்தனம் கூட சொல்லலாம். தரித்திரன். குருடன். ஏன் அழைப்புக்குள்ள வந்தோம்? எதுக்காக வந்தோம்? கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு? இதுக்கான தெளிவான பார்வை இல்லாதவர்களா இருப்பாங்க. 3வது, அவங்களோட நிர்வாணம் காணப்படும். கொடுக்கப்பட்ட அந்த நீதியின் வஸ்திரம் சரியான விதத்துல அவங்க பயன்படுத்தாத நிலை. இன்னும் அவங்களுடைய பாவம், அவங்க நிர்வாணம் காணக்கூடிய நிலை, சரியான விதத்துல அவங்க தரித்து கொள்ளல. இது 3 என்ன ஒருத்தருக்குள்ள இருந்தா அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா, வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 3:17 ஃபர்ஸ்ட் 2 பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? நிர்பாக்கியமும் பரிதபிக்கப்படவனும். அதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. ரோமர் 7:24 வசனம் வாசிக்கலாம். ரோமர் 7:24 நம்ம வாசிக்கலாங்க. நிர்பந்தமான மனுஷன் நான். பாருங்க, நிர்பந்தமான மனுஷன் நான். பாருங்க, நிர்பாக்கியம் நிர்பந்தம் ஒரே அர்த்தம் தான் இங்கிலீஷ்ல. ரிச்சர்ட் மேன். ஏன்? மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பாருங்க, என்னுடைய சரீரம் செத்து போகக்கூடிய ஒரு சரீரம், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய சரீரம். இதுல இருந்து யார் என்னை விடுதலை பண்ணுவார் அப்படின்னா, இப்ப பார்த்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஏன் தரித்திரமா இருக்கிறோம்? நம்ம ஏன் குருடனா இருக்கிறோம்? நம்ம ஏன் நிர்வாணியா இருக்கிறோம்னு பார்க்கும்போது காரணம் என்னன்னா, நம்மளுடைய இந்த மாம்சம் விழுந்து போன இந்த மாம்சத்துடைய செயல் இந்த ஏழாம் சபையில அதிகமா இருக்கும். நம்ம எவ்வளவுதான் நம்ம வசனத்தை கவனிச்சு சத்தியத்தை நம்ம கத்துக்கொண்டாலும் அதை பயன்படுத்துற விதத்துல நம்ம தவறி 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 விடுவோம். காரணம் என்னன்னா, இந்த ஏழாம் சபையில நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நம்மளுடைய மாம்சம். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, உன்கிட்ட எல்லா சத்தியமும் கொடுத்துட்டேன், ஆனா நீ பயன்படுத்துற விஷயத்துல குறைவா இருக்கும் போது உன்னுடைய மாம்சம் ஆவிக்குரிய விஷயத்த சிந்திக்கவோ செயல்படவோ விடாது. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, நீ அதை கண்ட்ரோல் பண்ண மாட்ட, நீ அதை செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வர மாட்ட, வசனத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்ய முயற்சிக்க மாட்ட. அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால பரிதபிக்கக்கூடிய நிலை யாருக்கு இருக்கும்? நிர்பாக்கியம் உள்ளவர் நிலை யாருக்கு இருக்கும்? உனக்கு. இன்னொரு வசனம் பார்க்கலாம். மிசரபிள். மிசரபிள் 1 கொரிந்தியர் 15:19 நம்ம வாசிக்கலாங்க.
இமை இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பாருங்க, மறுபடியும் அந்த வசனம் வாசிக்கலாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவராய் இருப்போம். பாருங்க, கர்த்தர் இயேசு ஓடிய அந்த ஒரு விஷயத்தை குறித்து பார்க்கும்போது தற்காலிகமா, எனக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்பப்பெல்லாம் யார் வேணும் எனக்கு, அப்படி நம்ம வாழ்க்கைய நம்ம கொண்டு போனா நம்மை பார்க்கிலும் பரிதபிக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அப்படின்னா என்ன ஒரு பாயிண்ட் எங்க பேசுறாருன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மாம்சீக விஷயத்துக்கு நமக்கு சாதகமா சில காரியம் நடக்கணும், இல்ல சாதகமான விஷயத்துக்கு மாத்திரம் கர்த்தர் இயேசு என்னோட சரீரத்துல அவர் செயல்பட்டுட்டோம், மத்த பிரகாரம் மத்த விஷயத்துல நான் தனிப்பட்ட நிபத்துல பாத்துக்கிறேன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. வெறும் குறிப்பிட்ட அளவுக்கு கர்த்தர் இயேசு, வெறும் சபைக்கு மாத்திரம் கர்த்தர் இயேசு, உலகத்துல நான் நானா இருப்பேன், அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழல்ல நம்ம கர்த்தரை மிஸ்யூஸ் பண்ணும் போது அங்கதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ மிசரபிள், உன்னுடைய வாழ்க்கை ரொம்பவே பரிதபிக்கக்கூடியது, யாருமே உன்னால என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியும். முற்றிலுமாக மாம்ச சிந்தனை, முற்றிலுமாக உலக சிந்தனை. அதுதான் யாருக்கு யார் இந்த இடத்துல கிளியரா பாக்கணும்னா, புத்தி இல்லாத கன்னிகை. அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கும்போது என்ன இருக்கு ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். புத்தி இல்லாத கன்னிகை கிட்ட என்ன இருக்கு, எங்க மட்டும் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஒரு விளக்கு தண்டுல மட்டும் தான் என்ன இருக்கு, கையில எக்ஸ்ட்ரா என்ன இல்ல, விளக்கு தண்டில் என்ன இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னா ஒரு அளவுக்கு சத்தியம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய திட்டம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன இருக்கு, எண்ணெய் இருக்கு. தவிர கர்த்தர் இயேசுவோடைய குணலட்சணமா இருக்கக்கூடிய அவங்களுடைய கண்டெய்னர்ல அவங்க சுமந்து கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு பாட்டில்ல என்ன இல்ல, எண்ணெய் இல்ல, வெறும் தலையில மட்டும் தான் எண்ணெய் இருக்கு. அதை பயன்படுத்துற விஷயத்துல அவங்களுக்கு என்ன இல்ல, எண்ணெய் இல்ல. இதுதான் ரொம்ப பரிதபிக்கக்கூடிய நிலை, அன்பான சகோதர சகோதரி. ஆனா புத்தி உள்ளவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பாத்திரத்திலயும் என்ன வச்சுக்கிறாங்க, அதே போல அவங்களுடைய அந்த ஒரு சத்திய வார்த்தையை பிரயோகப்படுத்தும் போது அந்த பாட்டில்லயும் அவங்களுக்கு என்ன இருக்கு, என்ன இருக்கு, சத்தியத்துக்கு ஏத்த குணலட்சணம், அந்த குணலட்சணம் வளர்ச்சிக்கு ஏற்ற கால சத்தியம். அப்படியே அது எப்படி போகுதுன்னா, ஒரு கை இன்னொரு கை என்ன பண்ணுது, ஈக்குவலா போகுது. அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கத்தான் 7ஆம் சபையோடைய நிலை காணப்படுது. நம்ம ஏன் தரித்திரமா இருக்கிறோம், இவ்வளவு சத்தியமா இருந்து கூட பயன்படுத்துது இல்ல. நம்ம ஏன் குருட்டாட்டமா இருக்கிறோம், வந்த நோக்கம் புரியல. இன்னும் நம்ம ஏன் நிர்வாணியா இருக்கிறோம், காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குணலட்சணத்தை, அந்த ஒரு பாவத்தை நம்ம இன்னும் என்ன பண்ணல, எடுத்து போடல. சோ இதுதான் நம்ம 7ஆம் சபையில நமக்காக சொல்லப்படுற விஷயம். வேற எந்த சபைக்கும் இந்த மாதிரி சொல்லல, நம்மளுடைய சபைக்கு மட்டும் சொல்றாரு. ஏன்னா மத்த சபைக்குலாம் அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு எதிர்த்து அவங்க வெளியே வந்தா போதும். ஆனா இங்க நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, நம்மளை எதிர்த்து நம்ம ஜெயிக்கிறது தான் முக்கியமான காரியமா இருக்கு. நம்மளோட சொந்த மாம்சத்தை ஜெயிக்கிறது தான் முக்கியமான காரியமா இருக்கு. அதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்லும் போது லெவோதோக்கியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பலவீனமே என்னன்னு பார்க்கும்போது இதுதான். சரி, இதை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம், எப்படி நம்ம மேற்கொள்ளலாம் பாரு. நான் கொஞ்சம் தரித்திரனா இருக்கிறேன், இப்ப நான் ஐஸ்வர்யமான மாறும். இப்ப நான் குருடனா இருக்கிறேன், என் கண்ணை என்ன பண்ணணும், சரிப்படுத்தணும், டாக்டர் கிட்ட போய் கண்ணை ரெடி பண்ணணும். நிர்வாணியா இருக்கிற, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், போயிட்டு உடைய வாங்கணும். இப்ப இதெல்லாம் யார்கிட்ட தான் நம்ம வாங்க முடியும், யாரு குடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் வாங்க முடியும். இப்ப குடுக்கறதுக்கு கர்த்தர் ரெடி, வாங்கறதுக்கு நம்ம ரெடியா? அதுதான் 18ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கான 3 பிரச்சனை, நம்ம தரித்திரனும்
நிர்வாணியும் குருடனும், இப்போ ஸ்லாங்க மாத்துறாரு. தரித்திரனும் நிர்வாணியும் குருடனா இருக்கிற, பரிதபிக்கக்கூடிய நிலையில இருக்கிற, இப்ப என்கிட்ட வா, நான் உனக்கு சில ஆலோசனை கொடுத்துட்டு எனக்குள்ள இருக்கக்கூடிய சில காரியத்தை உனக்கு கொடுக்குறேன். அதனால நீ என்ன ஆகுறனா, தரித்திரனா இருக்காம நீ என்ன ஆயிடுவ, ஐஸ்வர்யமான மாறுவ. வஸ்திரம் இல்லாத சரியா நீ ட்ரெஸ் பண்ணாம இருக்க, உனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் கொடுக்குறேன். கண்ணு தெரியாத இருக்கா, என்கிட்ட வா, நான் உனக்கு ஆச்சரியமான என்னுடைய வெளிச்சத்தை தரேன். இப்ப இந்த ஒரு வார்த்தையை நம்பி நம்ம என்ன பண்ணலாம்னா, 7ஆம் சபையில பரிதபிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியனா கர்த்தர் இயேசு அண்டையில போய் அவர்கிட்ட சாஷ்டாங்கமா விழுந்துடலாம். இப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இப்ப என்ன சொல்றாருன்னா 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். இப்ப பாருங்க, நமக்கு இருந்த அந்த பிரச்சனையை இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவர் இதெல்லாம் நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எதை வாங்க சொல்றாருன்னா, அக்னியினால் புடமெடுக்கப்பட்ட பொன். அக்னியினால் புடமெடுக்கப்பட்ட பொன், ஃபர்ஸ்ட் இதை வாங்கு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, வெண் வஸ்திரத்தை நீ வாங்கு, ஏன்னா உன்னுடைய நிர்வாணம் மறிக்கப்படுறதுக்கான வெண் வஸ்திரத்தை வாங்கு. மூணாவது கண்ணுக்கு நீ என்ன வாங்கு, கலிங்கத்தை வாங்கு, ஆயின்மெண்ட்டை வாங்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். முதல், நம்ம தரித்திரமா இருக்கிறோம், நம்மள கொஞ்சம் பணக்காரனா இல்ல ஐஸ்வர்யமான மாத்துறதுக்கு அவர்கிட்ட நம்ம என்ன வாங்குறோம்னா, ஃபர்ஸ்ட் புடமிடப்பட்ட பொன். பொதுவா வேதத்துல பொன் அப்படின்னா தெய்வீக சுபாவத்தை குறிக்குது. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த தெய்வீக சுபாவத்தின் ஜீவனை குறித்து பேசல, மாறாக அந்த தெய்வீக சுபாவத்துக்கு போறதுக்கான குணலட்சணத்தை பத்தி பேசுது. 7ஆம் சபையில எல்லா விதமான சத்தியம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய என்ன ஒரு குறைன்னு பார்க்கும்போது, தெய்வத்துவமான தேவனுடைய சத்தியம் கிடைச்சு, அந்த தெய்வத்துவமான குணலட்சணத்தை நம்ம வளர்த்துக்கு முதலாவது கர்த்தர் இயேசு கிட்ட போயிட்டு நம்ம என்ன கேட்கணும்னா, அக்னியில புடமெடுக்கப்பட்ட பொன். எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக தேவனுடைய வசனத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை தான் குறிக்குது. எங்க ஓடினாலும் மறுபடியும் நம்ம எங்க தான் வரணும், நம்ம கிட்ட தேவன் கொடுக்கப்பட்ட அந்த சத்தியம், அந்த ரிசோர்ஸ், கர்த்தர் இயேசு நமக்காக நமக்கு சார்பாக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்துக்கிட்ட ஓடிட்டு நம்ம முதலாவது என்ன பண்ணணும்னா, எந்த குணலட்சணத்துல நம்ம குறையா இருக்கிறோம்னு கவனிக்கும் போது கர்த்தர் அருமையான ஆலோசனை தராரு. என்னன்னா, அந்த அன்பின் குணலட்சணத்துல நம்ம என்ன பண்ணணும், வளரணும். நீ பொண்ணை என்கிட்ட இருந்து வாங்கு அப்படின்னு சொல்லும் போது திவ்ய சுபாவத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த குணலட்சணம் அன்பு தான். அந்த அன்பின் இலக்க முதலாவது நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம கவனிக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஓட்ட பந்தயத்துல எல்லாரும் ஓடுவாங்க. யாரு அந்த கடைசி மார்க்கை ரீச் பண்றாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் கிடைக்கும். நம்ம பெரிய முயற்சியில எடுக்க வேண்டாம். அந்த ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு கடைசியில அந்த கடைசி மார்க் யார் அவங்க ரீச் பண்றாங்களோ பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அதே போலதான் இந்த பரம அழைப்புல அந்த இலக்க ஒருத்தர் அடைஞ்சிட்டாங்கன்னா பரிசு நிச்சயம். இப்போ அந்த ஒரு இலக்கு தான் அந்த பொன்னான இருக்கக்கூடிய குணலட்சணம், அந்த கிறிஸ்துவோடைய அந்த ஒரு இலக்கு, அந்த பரிபூர்ண அன்பு. இதுல என்ன ஆவாங்கன்னு பார்க்கும்போது குறைவா இருப்பாங்க 7ஆம் சபையில இருக்கக்கூடிய ஜனங்கள், சகோதரர்கள் விசேஷமா. இப்ப நம்ம எந்த விஷயத்துல தரித்திரமா இருக்கிறோம், அன்பு காட்டுறதுல தரித்திரமா இருக்கிறோம். தேவனுடைய குணலட்சணத்தை பயன்படுத்துற விஷயத்துல தரித்திரமா இருக்கிறோம். சத்தியம் நல்லா தெரியும், ஆனா அந்த குணலட்சணத்தை பயன்படுத்துற விஷயத்துல எப்படி இருப்போம்னா குறைவுள்ளவர்களா இருக்கும்.
அன்பான சகோதர சகோதரிகளே, இது முதல் விஷயம். இத என்ன பண்றாருன்னா, இது சாதாரணமா ஒரு புது சிருஷ்டிக்கு கொடுக்கறது இல்ல. நீ என்கிட்ட இந்த என்ன மாதிரி தங்கம் வாங்கு, வசனம் நம்ம வாசிக்கலாம். புடமிடப்பட்ட தங்கம் அப்படின்னு நெருப்புல அப்படியே காய்ச்சி அதை சுட்டு அப்படியே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு என்கிட்ட வாங்குன்ற. இப்ப மல்கியா 3ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். அந்த புடமிடப்பட்ட அந்த ஒரு ப்ராசஸ், அந்த புடமிடுதல் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம வாசிக்கும் போது வாசிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 2-3. ஆனாலும் அவர் வருகையின் நாளை சகிப்பவன் யார்? இப்ப பாருங்க, இப்ப தன்மையை பாருங்க எப்படின்னு. அவர் வருகையின் நாளில் சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் வெளிப்படும் போது நிலை நிற்கிறவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும், பாருங்க, புடமிடுகிறவன் அக்னியை போலவும், வண்ணாருடைய சௌகாரத்தை போலவும் இருப்பார். பாருங்க, வண்ணாருடைய சௌகாரத்தை போல இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இப்ப அவர் புடமிட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வெள்ளிய புடமிடுகிறாரு. அதுக்கப்புறம் லேவியின் புத்திரருக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க பொன்னை போலவும் வெள்ளியை போலவும். இப்ப இது வந்து அப்படி பாருங்க, 3 விஷயம் சொல்றாரு. ஒண்ணு சில்வர், பியூரிஃபைடு சில்வர். நெக்ஸ்ட் கோல்டன் சில்வர். அப்படின்னா இது என்ன அர்த்தம்? கர்த்தர் இயேசு வந்து அவருடைய நாளுக்குள்ள வந்து புடமிடுகிற போல அந்த பியூரிஃபை சில்வரை ஃபர்ஸ்ட் ஏற்கனவே கொடுத்துட்டார். தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு? 7 தடவை வந்து புடமிடப்பட்ட அந்த ஒரு என்ன ஆகுது, அந்த ஒரு சுத்தமான அந்த ஒரு வெள்ளி போல தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இப்ப லேவியோட புத்திரர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம புடமிடப்பட்டு ஒன்னு 2 வகுப்பார மாறணும். ஒன்னு தங்கத்தை போல மாறணும், இல்ல வெள்ளி போல மாறணும். புரியுதுங்களா வசனம்? சத்தியத்தை கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம பிரதி பலனை நம்ம எப்படி மாறணும்னா, 2 ஆப்ஷன் தான். ஒன்னு தங்கத்தை போல மாறணும், இல்ல வெள்ளி போல மாறணும். இது யாருக்கு காணிக்கையா போகுதுன்னா, தேவனுக்கு இது காணிக்கையா போகுது. அப்படின்னா இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன கவனிக்கும் போது, லெவோதோக்கியா காலத்துல கர்த்தர் வந்தாச்சு, அவருடைய நாளுக்குள்ள வந்தாச்சு, அந்த 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ள வந்தாச்சு. இப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இப்போ ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து புடமிடும் போது ஒண்ணு நம்ம வெள்ளி போல மாறுறோமா இல்ல பொண்ணு போல மாறுறோமா அப்படின்னு அவருடைய நாட்கள்ல சோதிச்சு பார்க்கிறார். இப்ப இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவருடைய வருகையில நிலை நிற்கிறவன் யார் ஒரு கேள்வி கேட்கும் போது, யார் கர்த்தர் இயேசுக்கு முன்பாக நிக்க முடியும் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? கர்த்தர் இயேசு செலக்ட் பண்றாரு அவருடைய சரீர அங்கத்தை. அந்த சரீர அங்கத்தை செலக்ட் பண்ணும் போது யார் தகுதின்னு அவர் முன்னாடி நிக்க முடியும்? புரியுதுங்களா? நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தெரியுங்களா? Who can maintain his standing in the body of Christ during this time? ஒருவேளை நம்ம இப்ப நான் போய் நிக்க முடியுமா? கர்த்தரே நான் உன்னுடைய சரீரத்துல ஒரு அங்கம்னு ஒருவேளை கர்த்தர் இயேசு வந்து என்ன பார்த்தார்னா எப்படி இருக்கும்? இல்ல நம்மள அப்படிதான் பாக்குறாரு, அது வேற ஒரு கோணம். ஆனா நம்மளே நம்ம சாட்சியா நிக்கும் போது அட்லீஸ்ட் அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம இருக்கணும் இல்லைங்களா? இந்த இடத்துல என்ன சோதிக்கப்படுறாருன்னா, நம்மளுடைய குணலட்சணத்துல எந்த அளவுக்கு நம்ம மெருகேற்றப்படுறோம். விசேஷமாக நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு குணலட்சணத்தை பற்றியான சோதனை எந்த அளவுக்கு சகிக்கிறோம், எந்த அளவுக்கு என்டியூர் பண்றோம். ஏன்னா கர்த்தர் இயேசு நின்னு நம்மள பாக்குறாரு. மனவாட்டியா இருக்கிற இவங்களுக்கு அன்பின் குணலட்சணம் கொஞ்சம் இருக்கு. ஆமா, இதை எவ்வளவு அவங்க சகிச்சு காத்து கொள்றாங்க, எவ்வளவு பொறுமையை அவங்க காத்து கொள்றாங்க, எவ்வளவு சகிக்கிறாங்க. அதாவது நாளுக்கு நாள் அந்த ஒரு அக்னியின் அந்த ஒரு புடமிடுதல் வந்து ஜாஸ்தி ஆயினியா இருக்கும் போது நிக்கிறாங்களா. அதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே, என்கிட்ட இருந்து நீங்க தங்கம் வாங்குங்கன்னு சொல்லும் போது அந்த தெய்வீக குணலட்சணம் நெருப்புல சுட்டப்படுற அனுபவத்துக்குள்ள நம்ம போய்தான் கத்துக்கணும். அப்படி போய் கத்துக்கும் போது தான் நம்ம ஐஸ்வர்யவானா மாற முடியும்.
அந்த சோதனை வரும்போது நம்ம அதை பிரயோகப்படுத்தாம அந்த வசனத்தை அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா நம்ம தரித்திரனா இருப்போம். அதான் புவர் இன் அப்ளிகேஷன். அதை எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது அந்த அக்னியின் பரீட்சைக்குள்ள போகும் போது தான் பொன்னாக விளங்குவோம். இப்ப நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, லேவியின் புத்திரர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ரெண்டு விஷயம் என்ன? ஒன்னு தங்கம், வெள்ளி. இந்த மாதிரி ஒரு புடமிடும் போது ரெண்டு கேரக்டர் தான் நம்ம கிட்ட இருந்து வெளியே வரும். ஒண்ணு தங்கத்தை போல வரும், அப்படி இல்லைன்னா வெள்ளி போல வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம சரியான விதத்துல ஒப்பு கொடுத்தோம்னா தெய்வீக சுபாவத்துக்கு போவோம், அப்படி இல்லைன்னா திரள் கூட்டமா போயிடும். ஆனா சோதனை நிச்சயம். அதாவது நம்ம வாசிக்கும் போது 1 பேதுரு 1:6-7 நம்ம வாசிக்கலாம். இப்போ நம்மளுடைய நிலையை குறித்து 1 பேதுரு 1:6-7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால் துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, இந்த இடத்துல அப்போஸ்தலன் பேதுரு உங்களுடைய விசுவாசம் பொண்ணுக்கு ஈடா அப்படி சொல்ல வரல. பொண்ணுக்கு எவ்வளவு விலை இருக்கோ, எவ்வளவு மதிப்பு இருக்கோ, அந்த மதிப்பு உங்களுடைய விசுவாசத்துல இருக்கு. கோல்டு நாளுக்கு நாள் விலை ஜாஸ்தி ஆயினே இருக்கு. பாத்தீங்களா, ஒரு நாளும் என்ன இருக்கு, கோல்டு விலை ஜாஸ்தி ஆயினே இருக்கு. அதை பார்க்கிலும் உங்களோட ஃபெய்த் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஃபெய்த் அந்த அளவுக்கு ப்ரெஷியஸ், உங்களுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு ப்ரெஷியஸ். இது எங்க போடப்படும்? அக்னியில போடப்படும். தொடர்ந்து 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 இது அக்னியில போடப்படும் போது நம்ம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. எப்படி பொண்ணு அக்னியில போட்டு அழியாதோ அதே போல நம்மளுடைய குணலட்சணம் நமக்கு சோதிக்கப்படும் போது நம்ம விழுந்துருவோம், அழிஞ்சிடுவோம்னு நம்ம நினைக்க வேண்டாம். வசனம் உறுதி. நமக்கான வாக்கு தத்துவம் என்னன்னா, சோதிக்கப்படுறோமா தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டா போதும், நம்மளை யாருனாலும் அழிக்க முடியாது. நம்மளோட விசுவாசம் உறுதி ஆயிடுச்சுன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கான தெய்வீக சுபாவம் நிச்சயம். இதுதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட இருந்து நீ அந்த மெருகேற்றக்கூடிய குணலட்சணத்தை நீ வாங்கு, உன்னுடைய வைராகியமான விசுவாசத்தை வாங்கு. இதனால நீ கீழ்ப்படிதலை கத்துக்கோ. இதனால நீ என்ன பண்ணுவனா, ஐஸ்வர்யானா மாறுவ. நீ எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம், தெய்வீக சுபாவம் உனக்கு நிச்சயம். ஜஸ்ட் ஒப்பு கொடுத்துரு. இந்த வரக்கூடிய இந்த ஒரு குணலட்சணத்தோடைய அந்த ஒரு அக்னி சோதனைக்கு நீ ஒப்பு கொடுத்துரு, பிரயோகப்படுத்து வசனத்தை. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் நம்ம கவனிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 3:18, நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு. பாருங்க, நீ உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு வெண் வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள்ற சொல்றதோட நீ வாங்கிட்டு உடுத்திக்கொள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நீதிமானாக்கப்படுற நிலைமை நம்ம ஏதாவது நம்ம கிரியைனால வாங்கணுமா? சுத்த கிருபையினால வாங்கணும். ஆனா 3:18 என்ன சொல்றதுன்னு பார்க்கும் போதுங்க, நீ ஏற்கனவே நீ அந்த ஒரு நீதியின் வஸ்திரத்தை நீ தரித்து கொண்டிருக்கிற கர்த்தர் இயேசுடைய விலையான அந்த வெளியேறப்பட்ட அந்த புண்ணியத்தினால. ஆனா மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வாங்கிக்கோன்னு சொல்றது என்ன குறிக்குதுன்னா, வஸ்திரத்தை வாங்க சொல்ல, அதை வெண்மையா வச்சுக்கிறதுக்கு தேவையான அனைத்து உதவியும் வாங்கிக்கோ. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? வஸ்திரம் ஏற்கனவே வெண் வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை வெண்மையா வச்சுக்கிறதுக்கான தேவையான எல்லா விஷயமும் வாங்கிக்கோன்னா, இப்ப நான் ஒரு வெள்ளை சட்டை போட்டுருக்கிறேன். இந்த சட்டை எப்பவுமே வெள்ளையா இருக்குமா? அங்கங்க என்ன ஆகும்? கராகும். கராயிட்டா நான் என்ன வாங்குவோம்? போயிட்டு ஒரு சர்ஃபோ ஏரியால வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா துவைச்சிட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம்? மாட்டிப்போம். அப்ப வெள்ளையாவே இருக்கும். அதே தான் வாங்கின ஜஸ்டிபிகேஷன் வெண் வஸ்திரம்.
அது மேல என்ன ஆகும்னு பார்க்கும்போது அப்பப்ப என்ன ஆகும், கரைகள் வரும். அந்த கரைகளை எடுத்து போட்டு எப்பவுமே அது வெண்மையா வச்சுக்கிறதுக்கு தேவையான உதவி யார்கிட்ட இருந்து வாங்கிக்கோ, கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து வாங்கிக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா இன்னொரு விஷயத்த பார்க்கலாம். இதை செய்ய தவறுனவங்களோட நிலையை பார்த்துட்டா இதை என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி அந்த ஒரு திரள் கூட்டம் என்ன ஆயிடுறாங்க, எப்படி தங்கமா இல்லாத அவங்க வெள்ளியா மாறுறாங்கன்னு பார்க்கும்போது இதனாலதான். வெளிப்படுத்தின விசேஷம் 7:14 நம்ம வாசிக்கலாம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே துவைத்து வெளுத்தவர்கள். பாருங்க, ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினால இவங்க என்ன பண்ணாங்க, அடிச்சு துவைச்சு அவங்க வந்திருக்கிறாங்க. இவங்க யாருன்னு பார்க்கும்போது திரள் கூட்டம். ஆனா இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம் போவாத, அதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்ணிடுனா இதை நீ வாங்கிக்கோ, அந்த வெண் வஸ்திரத்தை வாங்கிக்கோ, உன்னுடைய நீதியின் வஸ்திரத்துல தொடர்ந்து அந்த வஸ்திரத்துல நீ கரைப்படாதபடிக்கு நீங்க வாங்கிக்கோனா இது என்ன சொல்றதுன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, சுத்தமான இருதயத்தை தொடர்ந்து நாடு. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பரிசுத்த தன்மையை எப்போவே நாடு. ஹோலினஸ், பரிசுத்த தன்மை, இதை தொடர்ந்து யார்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் இயேசு கிட்ட இருந்தா. ஏன்னா கர்த்தர் இயேசு நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார். அந்த பரிசுத்த தன்மையை யார்கிட்ட வாங்கணும்? தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிட்ட தான் வாங்கணும். கண்டிப்பா நம்மளுடைய மாம்சம் ஒத்துக்காது. ஒருவேளை நம்ம கொஞ்சம் வசனத்தை வாசிச்சு கொஞ்சம் ஊழியம் செஞ்சு நம்ம என்ன நினைச்சுப்போம்னா அந்த பரிசுத்த தன்மையில நம்ம இருக்கிறோம்னு. ஆனாலும் அதுவும் பொய் தான். அங்கதான் நம்ம மாற்றோம். அங்கதான் நம்மளுடைய அந்த ஒரு கரைத்திரை அதிகமாகிறது. ஏதோ ஒரு நாளோ ஒரு நிகழ்வோ பண்றது கிடையாது. தொடர்ந்து 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 அந்த ஒரு வஸ்திரத்தை வெண்மையா வச்சுக்கிறது தான் நம்மளுடைய காரியம். ஒருவேளை பாருங்க, இப்ப நான் அந்த ஒயிட் ஷர்ட் போட்டுருக்கிறேன், டீயோ காஃபியோ ஊத்திக்குச்சு, சரிங்களா? அப்படியே நம்ம திருப்பத்தூர் எக்லிஷால அப்படியே நம்ம ஒரு சப்ஜெக்ட் அந்த கரையோட பேசினா எப்படி இருக்கும்? எல்லாமே நீங்க நல்லா வந்தீங்க, ஏன் அந்த கரைப்படைஞ்ச ஒரு சட்டையோட நீங்க வந்தீங்கன்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இதே போலதான் கர்த்தர் இயேசு கொடுத்த அந்த ஒரு நீதியின் வஸ்திரத்தை நம்ம கரைப்படுத்தினே இருந்தோம்னா நம்மளுடைய நிர்வாணம் என்ன ஆகும்? வெளியே காணப்படும். சத்தியத்துக்கு இவ்வளவு வருஷம் நம்மளுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகலன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதே கேரக்டர் பிரதிபலிச்சுச்சுன்னா அது எப்படி இருக்கும்? நிர்வாணம் காணப்படுது. இவ்வளவு வருஷம் சத்தியத்துல இருக்கிறீங்க, உங்ககிட்ட ஒரு சேஞ்ச பார்க்கலையே, இன்னும் நீங்க பரிசுத்தம் ஆகிறதுக்கு முயற்சியே நீங்க பண்ணலையா? கண்டிப்பா இது நம்ம கேள்விப்பட்டே படுவோம். ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு 15 வருஷம் ஆச்சு சத்தியத்துல, இன்னும் நம்ம மாறவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் நம்மளை சுட்டி காமிச்சிட்டாங்கன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம கவனிக்கணும் அந்த விஷயத்த. இன்னும் நம்ம என்ன பண்ணல? கர்த்தர்கிட்ட இருந்து அந்த ஒரு வஸ்திரத்தை வாங்கல, நம்மளோட நீதியின் வஸ்திரத்தை சரிப்படுத்திக்கல. நம்மளுடைய ஷேம், நம்மளுடைய இந்த நிர்வாணம், அவனுடைய பாவம் இன்னும் என்ன ஆகுது? காணப்படுது. பாருங்க, இந்த ஒரு நல்ல பாயிண்ட் சகோதரர் கொடுக்குறாரு. உங்களோட அசிங்கம் வெளியே தெரியுது, உங்களுடைய பழைய வாழ்க்கையை வெளியே தெரியுது, நீங்க பரிசுத்த தன்மை வெளியே தெரியுதுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. நம்ம யாரு? தேவனுடைய பிரதிநிதிகள். we are representative of God and Jesus. ஒருவேளை நம்மளுடைய அந்த ஒரு பாவமோ அந்த ஒரு நிர்வாணமும் காணப்படுதுன்னா டைரக்டா யாருக்கு அது மகிமை போகுது? இவங்களெல்லாம் தேவன் சூஸ் பண்ணாரா அப்படின்னு தேவனையும் கர்த்தர் இயேசுவதான் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு என்ன கீர்த்தனமா பேசுவாங்க. அதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். பாருங்க, நம்ம பாவம் செய்யறதுனால கெட்ட பேர் நமக்கு இல்ல, நம்மள அழைச்ச தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் தான். அந்த நிலைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. வசனம் வாசிங்களா? பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9:8. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய்
புரியாததாயும் இருப்பதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 16:15. 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன், நான் வானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். வெளிப்படுத்த விசேஷம் 19:14. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். சோ இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது அந்த வெண் வஸ்திரம், அந்த பரிசுத்த தன்மையை தொடர்ந்து அதை நாடுறவங்களுக்கு, தேடுறவங்களுக்கு, தைத்துக் கொள்கிறவருக்கு கர்த்தர் எப்படி இருப்பாரு? அவர் உடனடியா வந்தது போதே அவங்கள சேர்த்திருப்பார். அவங்களத்தான் அந்த ஒரு வெள்ளை குதிரையில கொண்டு போவார். அவங்களத்தான் எப்பவுமே எதிர்பார்க்குவார். தவிர அந்த ஒரு வஸ்திரத்தை கரைப்படுத்தா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? ஏத்துக்க மாட்டார். அவருடைய ரத்தத்தினால மறுபடியும் அடிச்சு துவைக்கப்பட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அது போக முடியும். நம்ம பார்ப்போம். சகோதர சகோதரிகள், மறக்க வேண்டாம், தேவனுடைய பிரதிநிதிகள் நாம. ஒருவேளை தனிப்பட்ட நபர்கள், ஒருவேளை நான் சொல்றதோட நான் தேவனுடைய பிரதிநிதி சொல்றதுதான் கரெக்ட். நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் தேவனுடைய பிரதிநிதிகள். நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் மகிமையோ அவமானமோ பிதாவாகிய தேவனுக்கோ கர்த்தர் இயேசுக்கு தான் போகும். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுதான் சொல்றாரு, உன்னுடைய நிர்வாணத்தை நீ என்ன பண்ணு, அந்த ஒரு பரிசுத்தமான அந்த மென் வஸ்திரத்தினால் நீ என்ன பண்ணு, தரித்துக்கொள். 3:18 வாசிக்கலாம். 3:18 கடைசி பாகம். நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். ஆமா, உன் பார்வைக்கு நல்லா தெரியணும்னா கண்ணுக்கு கலிங்கம் போடு, ஐ சால்வே, கண்ணுக்கு மருந்து போடு அப்படின்றாரு. அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய குறைகள் கிளியரா தெரியும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஏன் இந்த அழைப்புக்குள்ள வந்தோம், எதுக்கு தேவன் நமக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு, இதுல இருந்து நான் என்ன கத்துக்கணும், இது கிளியரா நமக்கு என்ன ஆகும்னா தெரியும். ஒருவேளை யோபோட வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும்போது, யோபு 42:5 அவருக்கு வந்த அந்த கடினமான அனுபவத்துல அவருக்கு என்ன படிப்பினையை கத்துக்கினாருன்னு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 42:5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. பாருங்க, தேவனை நம்ம வார்த்தையினால் நம்ம கேட்டிருக்கிறோம், கண் காணுது அப்படின்னு சொல்லும் போது அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது தான், அப்பா தேவனே, இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விதத்துல என்னை காப்பாத்துறதுக்கு, இல்ல என்னோட குணலட்சணத்தை மெருகேற்றத்துக்கு, நாம மகிமைப்படுறதுக்கு தான் நீ இதெல்லாம் செஞ்சீங்கன்னு நமக்கு எப்ப புரியும்னா, அந்த கடினமான அனுபவத்துக்குள்ள போகும்போது தான். இங்க ஒரு பாயிண்ட், அழகான பாயிண்ட் பிரதர் சொல்றாங்க. இந்த கண்ணுக்கு அந்த கலிங்கம், அதை நீங்க என்ன பண்ணணும்னா, அனாயிண்ட் தை ஐ வித் ஐ சால்வே, அனாயிண்ட், அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கிரேக்க வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது எக்ஸீரோ, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அர்த்தம் புரிஞ்சுக்க. எக்ஸீரோ அப்படின்னா இன் அனாயிண்ட் வித் ஆயில், எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு. அந்த கண்ணுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த மருந்த அபிஷேகம் எண்ணெயா நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லும் போது என்ன குறிக்குது? ஏதாவது புரியுதுங்களா? இந்த கண்ணுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, அந்த மருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கன்னு என்ன அர்த்தம்? அனாயிண்ட், அபிஷேகம் அப்படின்னா யாருக்கு தான் நம்ம சொல்றோம்? கர்த்தருக்கு தான் சொல்றோம், கர்த்தர் இயேசுக்கு தான் சொல்றோம். அப்படின்னா அந்த கண்ணை நீங்க மருந்து போட்டு நம்ம என்ன பண்றோம், உடனடியா கண்ணை மிஸ்ன்னு ரப்பு பண்றோம், அதை தேய்க்கிறோம். அந்த கண்ணுக்கு அப்படியே அந்த கண்ணை மூடி தெரிக்கிறோம் இல்லைங்களா? என்ன சொல்றாருன்னா, கண்ணுல கிறிஸ்துவ நீங்க போட்டுட்டு, கண்ணுல கிறிஸ்துவ அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவ நீங்க போட்டுட்டு உங்க கண்ணை ரப்பு பண்ணுங்க, உங்க கண்ணை மூடி திறங்க. நெக்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய பார்வை மத்தவங்களை எப்படி இருக்குன்னா, கர்த்தர் இயேசு எப்படி பார்க்கிறாரோ அப்படிதான் இருக்கும்.
அந்த மருந்து கிறிஸ்து தான். இது அப்படியே கர்த்தர் இயேசு என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு அவரு செஞ்சார். அந்த சீலோம் குளத்துல யோவான் 9:6 நம்ம வாசிக்கும் போது அவர் என்ன பண்ணாரு நம்ம வாசிக்கலாம். யோவான் 9:6. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை கர்த்தருடைய குருடருடைய கண்களின் மேல் பூசி. பாருங்க, அந்த குருடருக்கு அவர் என்ன பண்றாருன்னா உமிழ்நீர் அந்த ஒரு எச்ச தண்ணிய மண்ணுல போட்டு அதை பெசஞ்சு அவர் என்ன பண்றாருன்னா கண்ணுல பூசி விடுறாரு. உமிழ்நீர் அந்த தண்ணி தேவனுடைய வார்த்தையா சத்தியம், கர்த்தர் இயேசு வாயிலிருந்து பொறுப்பட்ட அந்த சத்தியம் எங்க துப்புறாருன்னா அங்க சேரும் சகதியா இருக்கக்கூடிய மண்ணுல துப்புறார். அங்க நிறைய என்ன இருக்கு, ஒரு தேவையில்லாத பொருட்கள் மண்ணு மேல துப்புறாரு. இது என்ன குறிக்குதுன்னா தேவனுடைய வார்த்தை சத்தியம் எங்க துப்பப்படுதுன்னு பார்க்கும்போது சாதகம் இல்லாத சூழல்ல துப்பப்படுது. அத ஒரு பெசஞ்சு கண்ணுல தேக்கும் போது அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த தண்ணீர்ல கண்ணை துவைச்சு எடுக்கும் போது தான் கண்ணு தெரியுது. இது என்ன ஒரு காரியம் குறிக்குதுன்னா சாதகம் இல்லாத சூழல்ல நமக்கு சுத்தமா தெரியாது கர்த்தர் என்ன பண்றாருன்னு. அந்த மண்ணை கண்ணுல பூசிட்ட பிறகுதான் தெரியும்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அப்புறம் நம்ம கண்ணை கழுவும் போது நம்மளுடைய பார்க்கிற பார்வை கர்த்தரை போல தான் மாறும். சமீபமா நம்ம சந்திச்ச ஒரு மூத்த சகோதரர், இந்த ரெவலேஷன் ஸ்டடி எழுதின சகோதரர் கிட்ட நம்ம ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில 6 மாசத்துக்கு முன்பாக நீதியின் சில விஷயத்த நம்ம நினைச்சிருப்போம். நான் சொல்றது நம்ம பண்றதுதான் கரெக்ட்னு பண்ணிருப்போம். 6 மாசத்துக்கு பிறகு பல அனுபவத்துக்கு பிறகு நம்ம 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம அப்படி நடந்திருக்க கூடாது, அப்படி செஞ்சிருக்க கூடாது, ஒரு சகோதரிக்கு எதிராக செஞ்சிருக்க கூடாது, நம்ம அதுக்கப்புறம் மனஸ்தாபப்படுவோம். இதுதான் தேவன் கொடுக்குற அனுபவம். ஒரே நாள்ல எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்வை அடையறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1:9. 1:9. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களார தன்னை சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வேளை இந்த ஒரு வசன பகுதியை நம்ம வாசிக்கும் போது கண்டிப்பா நமக்கு சில அனுபவங்கள் தேவை. அதனால நம்ம என்ன அடைவோம்? பார்வை அடைவோம். 1 கொரிந்தியர் 13:1 நம்ம வாசிக்கலாம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எண்ணிக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இந்த ஒரு குணலட்சணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கடினமான அனுபவம் நம்ம பார்க்கிறோம். கடைசியாக வெளிப்படுத்தல் 3:19 நம்ம வாசிச்சு இந்த நாளுக்கான தியானத்தை நம்ம முடிக்கலாம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதுதான் வசனம். இப்ப நமக்குள்ள குறைகளும் சொல்லிட்டாரு. அந்த குறைகளை நம்ம எப்படி சீர்திருத்தணும்னு சில ஆலோசனையை கொடுத்துட்டாரு. இப்போ ஆலோசனை கொடுத்த கர்த்தர் நம்ம மேல எப்படி இருக்கிறாராம்? உங்க அநேகர் மேல நான் எப்படி இருக்கிறேன்னா நேசிக்கிறேன். ஆனா இந்த வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை as many as I love எனக்குடைய வார்த்தைக்கு ஃபீலியோ அப்படின்னு வருது. ஃபீலியோ அன்பு, அகாப்பே அன்பு இல்ல, ஃபீலியோ அன்பு. அகாப்பே அன்புனா எல்லாருக்கிட்டையும் நம்ம நிபந்தனை இல்லாத காட்டக்கூடிய அன்பு. இந்த ஃபீலியோ அன்பு என்ன குறிக்குதுன்னா யார் நம்ம கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்ம பிரியாத அந்த ஒரு அன்பு தான் அந்த ஃபீலியோ அன்பு. அந்த ஃபீலியோ அன்பு நிமித்தமா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, நான் சொல்ற அந்த கடிந்து கொள்ளுதலை, நான் உங்களை சிச்சுக்கிறேன் பாத்தீங்களா, நான் உங்களை கடித்து கொள்றேன் பாத்தீங்களா, இதை நீங்க எப்படி எடுங்க, ஒரு பாசிட்டிவா எடுங்க, ஜாக்கிரதையா எடுங்க. இதெல்லாம் உங்களுடைய பெரிதான நன்மைக்காகத்தான் நான் கொடுக்குறேன், நீங்க எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம படிச்ச எல்லா ஸ்கிரிப்சர்ஸும்
நமக்கான நல்ல அனுபவம் தான். ஒருவேளை ரொம்ப சென்சிட்டிவா எடுத்து இந்த ஓட்டத்துல நம்ம ஏன் இவ்வளவு பாடுபடுறோம்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே மேலான நன்மைக்கு தான். ஏன்னா உங்க மேல நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன், உங்களை பிரியாத அளவுக்கு நான் அன்பு வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு நம்ம கிட்ட என்ன கேட்கிறாருன்னு பார்க்கும்போது, நீ இன்னும் வைராகியமா இரு, நான் கொடுக்குற சிச்சிப்புல இருந்து நீ விழுந்துடாத, இடறிடாத, இதெல்லாம் உன்னுடைய குணச்சத்துடைய வளர்ச்சிக்கு தான். இன்னும் என்னிடத்துல நீ வைராகியமா இரு அப்படின்னா, இன்னும் அந்த ஒரு டிட்டர்மினேஷன், உறுதியான அந்த ஒரு பற்றி எருகக்கூடிய அந்த ஒரு வைராகியத்துல நீ தொடர்ந்து இரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்பு, ரிப்பெண்ட், மறுரூபம் ஆகு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பரிபூர்ண அந்த ஒரு சித்தம், அவருடைய பரிபூர்ண சித்தத்தினாலதான் நமக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரம், எல்லா கஷ்டம், எல்லா அக்னி போல சூழல் எதுக்குன்னா நாம் மறுரூபம் ஆகிறது தான். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்ம ரிப்பெண்ட், மனம் திரும்பிட்டான், மறுரூபம் ஆயிட்டான், கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் தராரு அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் நம்ம கவனிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.